ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். டுடே மார்க்கெட் வழக்கம் போல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 7:30க்கு நம்ம சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட இன்ட்ராடே சார்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது பிஃபோர் 1, 2, 3 பாயிண்ட்டு அண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இப்போ இது வந்து 81,100 கால், 82,100 புட்டு கொடுத்துருக்கோம். பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். சேம் நிஃப்டியில் 24,850 கால் ஆப்ஷன், 25,050 புட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிபி பாயிண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன மாற்றம்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இன்றைக்கி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ வழக்கம் போல் 720க்கு அப்டேட் பண்ணுவோம். அப்படி அப்டேட் பண்ணும்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆச்சு. 80,700 கால், 81,700 புட் ஆப்ஷன். அண்ட் நிஃப்டியில் 24,250 கால் ஆப்ஷன், 24,950 புட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. டுடே சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன்றனால எல்லோரும் அதில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்ததுமே ஆப்ஷன் செயின் வந்து செக் பண்ணப்போ as per ஆப்ஷன் செயின் டேட்டா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இஸ் ஃபேவரபிள் புட் சைடு அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆப்ஷன் செயின் டேட்டாவில் புட் சைடு இருக்குது. அப்புறம் டேக் என்ட்ரி as per அவர் என்ட்ரி செட்டப். அதாவது இந்த சார்ட் செட்டப் படி, அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றணும் மக்களே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறும், பட் இந்த பாயிண்ட்ஸ் மாறாது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் சேம் இதே பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுருங்க. என்ட்ரி செட்டப்னா இந்த ஒன்றும் இல்லை. இப்போ இது கால் சைடு, இது புட் சைடு. கால் சைடில் மேலே போகும்போது புட் சைடில் கீழே வரணும். இந்த பாயிண்ட்டை எங்கேயாவது க்ரோஸ் பண்ணும்போது, அதாவது இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், பிபி இல்லை தேர்ட் எதையாவது மேலே கிராஸ் பண்ணும்போது இந்த சைட் சேம் அதே லொக்கேஷனில் பாயிண்ட் வந்து இங்கே கீழே கிராஸ் பண்ணணும். இது மேலே கிராஸ் பண்ணால் புட் வந்து கீழே கிராஸ் பண்ணணும், இல்லை புட்டு மேலே கிராஸ் பண்ணால் கால் வந்து கீழே கிராஸ் பண்ணணும். இதுதான் என்ட்ரி செட்டப். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கும்போது டார்கெட் எதுனா நெக்ஸ்ட் லெவல் தான். பட் இதில் மேட்ரு என்னென்னா, நெக்ஸ்ட் லெவல் எப்போயுமே ஃபுல்லாக வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு ஆப்ஷன் செயின் டேட்டாவை பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டாவில் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நம்ம கேட்போம். என்ட்ரி செட்டப்ன்றது ஆப்ஷன் சார்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கணும். எவ்வளோ தூரம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஆப்ஷன் செயினை பார்த்து நம்ம எடுப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது சென்செக்ஸ் புட் சைட் ட்ராவலிங் பட் என்ட்ரி ஜோன் இஸ் மிஸ்டு அப்படின்னு போட்டுட்டேன். காரணம் என்னென்னு நான் சொல்கிறேன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் என்ட்ரி பாயிண்ட் ட்ரிகரிங் அப்படின்னு 9:15 போட்டுட்டேன். பார்த்தீங்களா, 9:25. இப்போது ஆப்ஷன் செயின் வந்து சேஞ்ச் ஆகி நிஃப்டி வந்து புட் சைட்லேயும் சென்செக்ஸ் வந்து கால் சைட்லேயும் ஆப்ஷன் செயின் வந்து காட்டுது. அதாவது நிஃப்டி தனியாக, சென்செக்ஸ் தனியாக காட்டும்போது நம்ம என்ன சொல்லிட்டோம், இன் திஸ் சினாரியோ கைண்ட்லி புக் ஸ்மால் ப்ராஃபிட், அதர்வைஸ் இல்லைனா டோன்ட் டேக் என்ட்ரி பிகாஸ் சென்செக்ஸ் இஸ் ஷோயிங் ஹெவி ப்ரீமியம் டிகே. இந்த ப்ரீமியம் டிகே நடக்க போகுதுன்றத 9:30க்கே நம்ம சொல்லியாச்சு. சரிங்களா, 9:30லேருந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் பாருங்கள், எதுவுமே, அதாவது 10:45 வரைக்கும் எதுவுமே நடக்கலை. வெறும் ப்ரீமியம் டிகே மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. எதை பார்த்தோன்னா ஆப்ஷன் செயினை பார்த்துட்டு அதில் உள்ள வேல்யூவை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சீக்ரெட் எல்லாமே ஆப்ஷன் செயின்குள்ளே தான் இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. ஆனால் அது எப்படி எங்கன்றதை கண்டுபிடிக்க தெரியாது. பட் நான் வந்து கண்டுபிடிச்ச, அதை வந்து கண்டுபிடிச்ச மீன்ஸ் அப்படியே சும்மாலாம் இல்லை, 2 வருஷமாக ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணி அது உண்மையிலே நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணி வச்சுருக்கேன். செக் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ அதன்படி இன்றைக்கி பாருங்கள், புட் சைடில் வந்து நிஃப்டியில் மட்டும் என்ட்ரி கிடச்சிருக்கோம், சென்செக்ஸ் வந்து என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வழக்கம் போல் இந்த மாதிரி ப்ரீமியம் டிகேல சைடு வேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி சொதப்பல் டயத்தில் நிஃப்டியில் 20 பாயிண்ட்டும் சென்செக்ஸில் 100 பாயிண்ட்டும், அதாவது இது வந்து சென்செக்ஸில் 100 பாயிண்ட்டும் நிஃப்டியில் 20 பாயிண்ட்டும் எடுக்க சொல்லுவோம். இதுதான் நம்மளோட பேசிக் இது. ஸோ பிகாஸ் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஆப்ஷன் செயின் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், தட்ஸ் வை நிஃப்டி இஸ் ஃப்ளையிங் இன் புட் சைட், சென்செக்ஸ் இஸ் நாட் ஃப்ளையிங் இன் புட் சைட். அதாவது என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1% வரைக்கும் மூவ் ஆச்சு. ஆனால் 1% மூவ் ஆகும்போது நிஃப்டி 1%க்கு டார்கெட் கொடுத்தது, ஆனால் சென்செக்ஸ் வந்து ஃபுல் டார்கெட் கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வந்து புட் சைடில் இருக்குது. இங்கே பாருங்கள், முன்னாடி நிஃப்டி வந்து புட் சைடில் காட்டுது, சென்செக்ஸ் வந்து கால் சைடில் காட்டுது. அதனால் நிஃப்டி மேலே போகும்போது நிஃப்டியோட புட் சைடு வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கோம். சென்செக்ஸ் மேலே போகும்போது சென்செக்ஸோட புட் சைடு வந்து மேலேயே போயிருக்காது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் சார்ட்டில் தெரியாது. இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி 800 புள்ளிகள் மேலே போயிருக்கும். ஆனால் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா புட் சைடில் வந்து 800க்கு 500 கூட போயிருக்காது. ரொம்ப 300, 400, 200 புள்ளிகள் தான் போயிருக்கும். ஏன் போகலை நீங்கள் தலைப்பாடாக அடிச்சுக்குவீங்க. அது காரணம் வந்து இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த எப்போ நீங்கள் ஆப்ஷன் செயின் வந்து டீகோட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ வாங்க என்னன்றதை பார்க்கலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் 9:30க்குள்ளேயே நான் வந்து முடிச்சிட்டேன் சரிங்களா. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து அதான் நடந்திருக்கு. ஸோ நான் இங்கே 10:40 வரைக்கும் நமக்கு என்ட்ரியே கொடுக்கல. ஸோ அது வரைக்கும் பாருங்கள், நான் வந்து எல்லாமே டெலிகிராம் சேனலில் வந்து போட்டுகிட்டே வர்றேன். இந்த டெலிகிராம் சேனலில் இல்லாதவங்க தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் எல்லா சீக்ரெட்டும் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ வந்து சார்ட்டில் வந்து ரியாலிட்டியில் என்ன நடந்துருக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சார்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியாச்சு. அதன்படி 24,750 கால், 24,950 புட் ஆப்ஷன் போட்டாச்சு. இப்போது தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கி பாருங்கள், பிஇபியை தாண்டி இங்கே வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து முடிச்சிருக்கு. பட் இங்கே அதே சேம் பாருங்கள், கால் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே போகுது, புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போகுது. ஸோ இங்கே வந்து இங்கே பாருங்கள் 1 2 3 4 4வது கேண்டிலில் க்ரீன் கேண்டில் வச்சு செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்கும்போது இந்த பக்கம் பாருங்கள் 4வது கேண்டிலில் செகண்ட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் கொடுக்குது. ஸோ இதுதான் என்ட்ரி. இங்கே வந்து டவுன் சைட்லையும் புட் சைடில் வந்து கால் சைட்லேயும் எடுக்கணும். ஸோ இந்த லோவிலேருந்து, அதாவது இந்த பாயிண்ட் 171லேருந்து இது வந்து 191. ஸோ 20 பாயிண்ட் வந்து நமக்கு ஈஸியாக அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடுக்காதீங்க ப்ரீமியம் டிகே அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் செயின் எல்லாமே மாறி ரெண்டுமே புட் சைடில் காட்டுச்சு. அது வந்து நான் ப்ரீமியம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன், இதில் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுவும் இப்போ இதில் என்ட்ரி எடுத்திருந்தால் ஏன் ஃபுல் டார்கெட், அதாவது மார்க்கெட் வந்து பாதி நாளுக்கு அப்புறம், அதாவது 11-12 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி 0.7% வந்தது, அப்புறம் 0.8 வந்தது, அப்புறம் 1% வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. அப்படி 1% போகும்போது நிஃப்டி வந்து பாருங்கள் செகண்ட் பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் புட் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட் தொட்டு நமக்கு மேலே என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த சர்க்கிள் பண்ண ஏரியா, சேம் சர்க்கிள் பண்ண ஏரியா தான் இது கால் சைடில். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் தொடாமலே கீழே வந்துச்சு. காரணம் வந்து இந்த சைடில் டிகே அதிகன்றனால பிரேக் ஈவன் பாயிண்ட் தொடலை. இந்த பக்கம் டிகே கம்மின்றனால லைட்டாக தொட்டுட்டு இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயே 2 பாருங்கள் 3 தடவை தொட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து என்ட்ரி கொடுத்து. ஸோ இது வந்து புட் சைடில் க்ரீன் கேண்டிலும் கால் சைடில் ரெட் கேண்டிலும் கொடுக்கும்போது இதை என்ட்ரியாக எடுத்துக்கிட்டு இந்த சைடில் மேலே என்ட்ரி எடுக்கிறோம். இந்த சைடு கீழே போச்சு, கால் சைடில் புட் சைடில் மேலே போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் டார்கெட் என்ன 141லேருந்து 171 இதுவும் அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே லாஸ்ட்டு ஃபைனல் டார்கெட்டும் நமக்கு தொட்டுருச்சு. இந்த பாயிண்டெல்லாம் எப்படி டெரைவ் பண்ணுறது, நீங்கள் ஆப்ஷன் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் போடுவோம். ப்ரீமியம் சேனல் இல்லாதவங்க நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பாயிண்ட்லாம் எப்படி டெரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீமியம் குரூப்புக்கு வாங்க, அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்களே கற்றுக்கிட்டு ஓனாக ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகிடலாம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் அதான் நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ இங்கே வந்து டிப்ஸ்லாம் கிடையாது, இங்கே பை பண்ணுங்கள் இங்கே செல் பண்ணுங்கள்லாம் கிடையாது. பிகாஸ் இது வந்து நீங்களே ஓனாக பண்ணுற விஷயம். இது வந்து ஆப்ஷன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அதனால் நீங்களே கற்றுக்கிட்டு பண்ணாலொழிய யாரும் டிப்ஸ் கொடுத்து நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அவங்க டிப்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அந்த பாயிண்ட்டே வந்து தாண்டி போயிருக்கும். ஸோ நீங்கள் டிப்ஸே ப்ராப்பராக எடுக்க முடியாது. இப்போ சப்போஸ் அவங்க 100 ரூபாவில் பை பண்ணுன்னு சொல்லும்போது மார்க்கெட் வந்து 110 115 அப்படி போயிடும். ஸோ நீங்கள் 100 ரூபாவை மிஸ் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் நீங்களே கற்றுக்கிட்டு பண்ணால் தான் நீங்களே ப்ராப்பராக லிமிட் ஆர்டரில் நீங்கள் என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சீக்ரெட்டு. ஸோ இங்கே பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட் தொட்டுட்டு ஃபைனல் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே சொல்ல வந்தது என்னென்னா, நிஃப்டி வந்து புட் சைடில் இருக்குது, சென்செக்ஸ் வந்து கால் சைடில் இருக்குதுன்னு சொன்னேன்ல. அதனால் நிஃப்டி வந்து புட் சைடில் ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. பட் சென்செக்ஸில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், சென்செக்ஸ்லும் சேம் புட் சைடு தான். ஆனால் இங்கே பாருங்கள், சென்செக்ஸு ஃபுல் டார்கெட் இங்கே அச்சீவ் ஆகலை. காரணம் வந்து நான் முன்னாடியே சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன், நீங்கள் பாருங்கள். That's why Nifty is flying in put side, Sensex is not flying in put side. ஸோ ப்ரீமியம் டிகே அதிகமாக இருக்குதுன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. Sensex is showing heavy premium டிகே. இதை பாருங்கள், இதை நான் வந்து 9:30க்கே நடத்திட்டேன், 9:30க்கே கண்டுபிடிச்சி இங்கே சொல்லிட்டேன், போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நிஃப்டி தான் பறக்கும், சென்செக்ஸ் வந்து பறக்காது, புட் சைடில் இருந்தாலும் ப்ரீமியம் டிகே நடக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் 9:30க்கு. ஆனால் மார்க்கெட்டில் நடந்தது பாருங்கள், எத்தனை மணிக்கு அப்புறம் 11:30க்கு அப்புறம் 12 மணி வரைக்கும் அதான் நடந்திருக்கு. காரணம் வந்து எல்லாமே ஆப்ஷன் செய்யலாம் முன்கூட்டியே கிடச்சிரும். ஸோ நீங்கள் எதுவுமே வெளியே போய் தேட வேணாம், எல்லாமே சிலபஸ்க்குள்ளே இருக்குது. ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முன்னாடியே ஆப்ஷன் செயின் டேட்டாலையும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்லையும் இருக்கும். ஸோ நான் வந்து சென்செக்ஸோட இண்டெக்ஸ் சார்ட்டையும் காட்ட மாட்டேன், நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டையும் காட்ட மாட்டேன். எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்குமுலேஷன் இந்த பையர் செல்லர் எதுவுமே இல்லை, ஓஐ சேஞ்ச் இன் ஒய் அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே சிலபஸ் மட்டும்தான். அதாவது இதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன சிலபஸில் இல்லாது, சிலபஸில் உள்ளது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம். ஏன்னா இதைத்தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க, ஒன்று கால் பை பண்ணுவீங்க இல்லை புட் பை பண்ணுவீங்க. இதில் இண்டெக்ஸே நீங்கள் பை பண்ண மாட்டீங்க. ஸோ இண்டெக்ஸே ப்ரீமியம் இது சிலபஸ் தான் கிடையாது, சரிங்களா?
ஸோ கால் சார்ட்டு, புட் சார்ட்டு, அப்புறம் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா, இதுதான் சிலபஸ். இதுக்குள்ளே தான் பாருங்கள் ப்ரீமியம் ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்குது, இந்த வேல்யூலாம் இருக்குது. இதில் வந்து சேஞ்ச் இன் ஓஐ வால்யூம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் குழப்பும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கேயும் பாருங்கள் சேம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த என்ட்ரி வந்து மிஸ் பண்ணி, இங்கே நிஃப்டியில் 4வது கேண்டில் கிடச்ச மாதிரி இங்கே 4வது கேண்டில் கிடச்சிது. ஸோ இங்கேருந்து 610லேருந்து 725 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ 100 பாயிண்ட் நம்ம டார்கெட் கொடுத்தாச்சு, அடுத்து விட்டாச்சு. அகைன் நமக்கு இங்கே என்ட்ரி கிடச்சது, நம்ம எடுத்துருக்க மாட்டோம் ஹெவி ப்ரீமியம் டிகேன்றனால. ஸோ இங்கே அங்கே நிஃப்டியில் எப்படி பிரேக் ஈவன் பாயிண்ட் தொட்டுட்டு மேலே போச்சோ சேம் இங்கே அதே மாதிரி இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆகுது, இந்த பக்கம் பிரேக் ஈவன் பாயிண்ட் மேலே போகல. ஸோ கால் சைடில் என்ட்ரி கிடச்சிருக்காது. அகைன் இங்கே கீழே வருது, இங்கே மேலே பிரேக் ஈவன் பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கும், பட் எடுத்துருக்க மாட்டோம், யாரும் எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு தடவை என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் மறு தடவை போக மாட்டோம், அது ட்ராப்ன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் பாருங்கள், ஃபைனல் டார்கெட் அச்சீவ் ஆகலை. காரணம் ப்ரீமியம் டிகேன்றது முன்னாடியே சொல்லியாச்சு. அப்புறம் ஹீரோ டு ஜீரோ இனிமேல் நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஹீரோ டு ஜீரோன்றது அது வந்து ஒரு லக்கில் நடக்கிறது. அதாவது எங்களால் டைரெக்ஷன் கண்டுபிடிக்க முடியும், பட் வந்து டார்கெட் வந்து எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இப்போது பாருங்கள் இங்கேருந்து 500லேருந்து 128 வரைக்கும் விழுந்திருக்கு. அதாவது 500லேருந்து 128ன்றது 380 புள்ளிகள். இப்படி 380 புள்ளிகள் கீழே விழும்போது சேம் இதே டயத்தில் 380 புள்ளிகள் பாருங்கள், இங்கே 515லேருந்து 911 400 புள்ளிகளே போயிருக்கா. ஸோ இங்கே 400 புள்ளிகள் இறங்கினாலும் இங்கே 400 புள்ளிகள் ஏற்றம் காட்டும். ஆனால் ஜீரோ டு ஹீரோவில் என்ன நடக்கும்னா, இங்கே அட்ட மணியில் இங்கேயும் 10 ரூபா இல்லை 20 ரூபா இருக்கும், ஆப்போசிட்டில் 20 ரூபா இருக்கும். ஸோ அந்த ஏதோ ஒரு ப்ரீமியம் 20 ரூபாலேருந்து 200 ரூபாய்க்கு மேலே போகும். ஆனால் ஆப்போசிட்டில் உள்ள 20 ரூபா ப்ரீமியம் இங்கே 150 ரூபா மேலே போச்சுன்னா அதே 150 ரூபா கரையணும்ல. ஆனால் கரையிறதுக்கு அங்கே 150 ரூபா இல்லையே, 20 ரூபா தானே இருக்குது. அப்போது ஒரு சைடு மேலே ஏறும்போது இன்னொரு சைடு கீழே சீசா மாதிரி இறங்காது. இந்த காரணத்தினால்தான் நாங்கள் ஜீரோ டு ஹீரோ கொடுக்கறதில்ல. ஆனால் சில பேர் வந்து இந்த கோர்ஸை வந்து கற்றுக்க முடியாதவங்க அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம், அதனால் எங்களால் இருந்து பார்த்துட்டு உட்கார முடியாது சார், ஸோ ஜீரோ டு ஹீரோ கொடுங்க, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நாங்களும் கொடுத்தோம். பட் கொடுத்தது வந்து ஒரு 6ல் வந்து 4 வாட்டி பாஸ் ஆச்சு, 2 வாட்டி ஃபெயில் ஆச்சு, ஒரு வாட்டி நான் வந்து தப்பாகவே சொல்லிட்டேன் ஒரு அவசரத்தில். ஸோ பாதிக்கு பாதி தான் சக்ஸஸ் ஆச்சு. 6ல் 3 வாட்டி தான் சக்ஸஸ் ஆச்சு, 3 வாட்டி ஃபெயில் ஆச்சு. சில நேரத்தில் வந்து ஃபுல் டார்கெட் நான் சொன்ன டார்கெட் கிடைக்கல, பட் மணி டபுள் ஆச்சு. ஆனால் அவங்க வந்து புக் பண்ணல. இப்போ 5 ரூபாய்க்கு நான் பை பண்ண சொல்லியிருப்பேன் நிஃப்டி, அது வந்து 10, 11 ரூபா 13 ரூபாய்க்கும் போச்சு. ஆனால் நான் டார்கெட் வந்து 20 ரூபா சொல்லியிருந்தேன். அந்த 20 ரூபா ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகலைன்னா என்கிட்ட சண்டை போட்டாங்க. சண்டை போடல, அவங்க வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் காரணம் கேட்டப்போ இதான் சொன்னாங்க. ஸோ என்னால் டைரெக்ஷன் தான் கண்டுபிடிக்க முடியும், பட் டார்கெட் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சீசா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி படி அது நடக்காது. ஒரு பக்கம் 100 பாயிண்ட் ஏறணும், அதே மாதிரி ஆப்போசிட்டில் 100 பாயிண்ட் இறங்கணும்னா அது வந்து ஓடிஎம் ப்ரைஸ். ஸோ ஓடிஎம் ப்ரைஸு 100 ரூபாய்க்கே இருக்காது ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி டயத்தில். அது 5 ரூபா 10 ரூபா தான் நிஃப்டி இருக்கும். சென்செக்ஸ்னால் வந்து அட் த மணி வந்து 50 ரூபா 60 ரூபா தான் இருக்கும். ஓடிஎம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து 300 பாயிண்ட் ஏறுதுன்னா இந்த பக்கம் 300 பாயிண்ட் இறங்கவே வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அது வந்து லக்கில் நடக்கிறது, ஒரு ஃபேக்கு. ஸோ இனிமேல் ஜீரோ டு ஹீரோ கொடுக்கப்பட மாட்டாது. சரிங்களா? ஆப்ஷன் செயின் வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்பில் உள்ளவங்களும் சரி, நார்மல் பீப்புளும் சரி, எங்களுக்கு வந்து என்எஸ்சியில் இங்கே வந்து சில நேரம் அப்டேட் ஆகலன்னு சொல்லுவீங்க. ஸோ என்எஸ்சி வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பட் இங்கே வந்து என்னென்னா, இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இது 2 நிமிஷம் பின்தங்கிய டேட்டா தான் கொடுக்கும். ஸோ அதனால் உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு போங்க. ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு போனீங்கன்னா ஆப்ஷன் செயின்னு ஒரு நிமிஷம், உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே நல்லா காட்டும். இதுங்க இதில் முன்னாடியெல்லாம் போட்டிருப்பேன். சரி, ஓகே, இல்லை இப்போ தேட முடியாது. சரி, ஓகே, விட்டுருங்க. நீங்கள் உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், என்னோடய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து தன். இதே மாதிரி நீங்கள் ஜெரோதா ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா தனில் வந்து லைவ், அதாவது ரியல் டைம் டேட்டாவே காட்டும். இந்த பக்கம் வந்து இந்த ஐவி, சேஞ்ச் இன் ஓஐ, இந்த எல்டிபி வந்து அப்படியே லைவில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐவியை வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம், எல்லாமே கண்டுபிடிப்போம். இதில் உள்ள டீகோடிங்கே அதுதான். ஸோ அதை வச்சு தான் மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா, போனாலும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதெல்லாம் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் சீக்ரெட்டு. இதை தவிர வேறு எந்த சீக்ரெட்டும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அதை கற்றுக்கோங்க. நீங்களும் இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக ட்ரேடர் ஆகுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.